திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆர். சச்சிதானந்தம் ஒன்றிய நிதியமைச்சரிடம் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொன்ன மத்திய நிதி இணையமைச்சர் ஸ்ரீ பங்கஜ் சௌத்ரி, நாடு முழுவதும் விவசாயிகளிடையே கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் விளக்கமும் அதிகாரப்பூர்வமற்ற கடன் நிலவரம் குறித்த முக்கிய புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்காரு. மார்ச் 31, 2025 நிலவரம்படி நாடு முழுவதும் மொத்தம் 7.72 கோடி கிசான் கிரெடிட் கார்டுகள் செயல்பாட்டில் இருக்குன்னும், இதுக்கான மொத்த நிலுவைத் தொகை ரூபாய் 10,20,072 கோடின்னு தெரிவிச்சிருக்காரு. மாநிலம் வாரியா பார்த்தா உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துல 1.9 கோடி கிசான் கிரெடிட் கார்டுகளுடன் ரூபாய் 1,11,375 கோடி நிலுவையும், ராஜஸ்தான்ல 71.27 லட்சம் கார்டுகளுடன் ரூபாய் 1,12,364 கோடி நிலுவையும், தமிழகத்தில் மட்டும் 40.38 லட்சம் கிசான் கிரெடிட் கார்டுகள் செயல்பட்டு இதோட நிலுவைத் தொகை ரூபாய் 55,121 கோடின்னு தெரிவிச்சிருக்காரு. மகாராஷ்டிரா 70.31 லட்சம் கார்டுகளுடன் ரூபாய் 85,049 கோடி நிலுவையும், இதைத் தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் 65.17 லட்சம் கார்டுகளுடன் ரூபாய் 88,732 கோடி நிலுவையும் பெற்றிருக்கு. அதிர்ச்சிகரமான தகவலா 2024 அக்டோபர் வெளியிட்ட நாபர்ட் அகில இந்திய கிராமப்புற நிதி அடைவு கணக்கெடுப்பின்படி 2021 முதல் 2022 வரை விவசாய ஆண்டில் 23.40% விவசாய குடும்பங்கள் அதிகாரப்பூர்வமற்ற நிதி ஆதாரங்களிடம் இருந்து கடன் வாங்கியதா அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவிச்சிருக்காரு. இதோட விளக்கமா நாட்டுல கிட்டத்தட்ட 4 ஒரு பங்கு விவசாயிகள் அதிக வட்டி விகிதத்தில் தனியார் கடன்காரர்களிடம் கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்கன்னு, இந்த புள்ளி விவரம் நாட்டில் இருக்கும் விவசாயிகள் கடுமையான நிதி நெருக்கடியை தெளிவாக எடுத்து காட்டுதுன்னு சச்சிதானந்தம் எம்பி குறிப்பிட்டிருக்காரு. 7.72 கோடி கிசான் கிரெடிட் கார்டுகள் செயல்பாட்டில் இருந்தும் 23.4% விவசாயிகள் அதிகாரப்பூர்வமற்ற கடன் ஆதாரங்களை நம்ப வேண்டிய நிலை கொடுமைனும், இது கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் போதுமான அளவு சரியான நேரத்தில் கடன் வழங்காததை தெளிவுபடுத்தியிருக்கு. அதிகாரப்பூர்வமற்ற கடன் பொதுவாக அதிக வட்டி விகிதத்தில் வழங்குவதா விவசாயிகள் கடன் சுழற்சியில் சிக்கி தவிக்கிறார்கள். ரூபாய் 10.20 லட்சம் கோடி நிலுவை இருப்பது விவசாயிகள் மீதான கடன் சுமையை வெளிக்காட்டுகிறதுன்னு ஒன்றிய அரசு கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி சரியான நேரத்தில் போதுமான கடன் வழங்கும் வகையில் திறன்படுத்த வேண்டும்னு கூறியிருக்காரு.